Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 867 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம லூஃபி மறுபடியும் கண்ணு மூடி பயங்கரமா போக்கஸ் பண்ணால பரவாயில்ல, அவன் அடிச்ச ஃபர்ஸ்ட் அடியில எஸ்கேப் ஆயிட்டான். ரெண்டாவது அடி கட்டகுரி தான் அடிப்பான்னு நினைச்சேன், ஆனா நம்ம பையன் அட்டாக் பண்ணுவான். கட்டகுரி முன்னாடியே ஃபியூச்சர்ல பாத்துருவான்னு வைங்க. சோ அதனால அவனை ஒன்னும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம லூஃபி அடிப்பான். இந்த டைம் பாத்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லாம ஒரு 3 அட்டாக்ல எஸ்கேப் ஆவான். 4வது 5வது அட்டாக்ல நல்லா அடி விழுந்துரும். மறுபடியும் பொத்துன்னு விழுவான். மறுபடியும் அடி வாங்குவான், எந்திரிச்சு நிப்பான். இப்படி முக்கிட்டு நிக்கும் போது திடீர்னு பார்த்தா நம்ம லூஃபியோட கால்ல ஏதோ ஒண்ணு சரக்குன்னு வந்து குத்தும். அதுவும் ஏதோ ஒரு சின்ன ஊசி தான். அவனால நிக்க முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவான். சொல்ல போனா அவன் பாடியே அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஆயிருச்சு. உடனே கட்டகுரி அவனோட ட்ரைடண்ட்டை வச்சு ஒரே போடு லூஃபியோட வயித்தை அப்படியே கிழிச்சுக்கிட்டு போகும். பாவம் பைய வலி தாங்க முடியாம கதறுவான். இவ்வளவு நேரம் எஸ்கேப் ஆகி இப்ப கடைசியில மாட்டிட்டான். கட்டகுரி ஏதோ ஒன்னு சரியில்லையேன்னு சைல பாப்பான். அந்த பிளாம்பே புல்ல விழுந்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்படின்னா இவன் தான் ஏதோ வேலைத்தனம் பண்ணி இருக்கான். இங்க மோண்டோரை பாக்கணுமே, அவன் பயங்கர ஷாக்ல இருக்கான். ஏன்னா அந்த டொமேட்டோ பாக்ஸ் பிளாஸ்ட் ஆச்சு இல்ல, அதுவே ஸ்டார் ஹேட்டோட வேலை தானான்னு பயங்கரமான ஷாக்கு. அப்படின்னா ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல ஏதோ டகால்ட்டி வேலை பண்ணிருப்பாங்கன்னு காண்டாகல. லூஃபியை நினைச்சுதான் கடுப்பாயிட்டு இருக்கானுங்க. இந்த அளவுக்கு அவன் பிளான் பண்ணிருக்கான்னா கண்டிப்பா அவனால வேற ஏதாச்சும் பெரிய பிரச்சனையே வரும்னு சொல்லி டமகோ பீதியை கிளப்பி விடுவானா. மோண்டோரு அதை நான் நடக்க விட மாட்டேன்டா கொய்யால, இப்ப பாரான்னு போனை போட்டு டோட்டோ ஐலாண்ட்ல இருக்க மூலகட்ட முட்டாப்பாளுகளா அத்தனை பேரும் கக்காவா ஐலாண்டுக்கு போங்கடா. ஸ்டார் ஹேட்ஸை இங்கே சமாதி ஆகணும். எவனாச்சும் மிஸ் பண்ணீங்க அவனுக்கு சமாதி கட்டிடுவேன். போங்களேன்னு எல்லாத்தையும் அனுப்பி விடுவான். பெரிய துரசிங்கம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஸ்கெட்ச் போடுறாப்ல. அதே நேரம் போன பாட்டுல பெஜ்ஜி பெரஸ்பரோக்கு கால் பண்ணால, அவன் கடுப்பாயி டே விளக்கண்ண என்ன வெங்காயத்துக்குடா கேக்கு உன்னோட கப்பல்ல இருக்குது, ஒழுங்கா சொல்லுடான்னு காட்டுக்கத்து கத்துவான். எரும மாட்டு பாயில பிக் மாமோட ஹங்கர் பேங்க்ஸ் அட்டாக்க தடுக்கிறதுக்கு தாண்டா இந்த கேக்கைய கொண்டு வந்தோம். அதை தின்னதுக்கு அப்புறம் அவளோட சோழிய முடிக்க போறோமா. அவன் நீ பொய் சொல்லாத, நீ ஒரு துரோகி, கண்டிப்பா கேக்கல ஏதாச்சும் கலந்துருப்ப, நான் உன்னைய நம்ப மாட்டேமா. ஒரு மண்ணாங்கட்டியே இல்ல, இந்த கேக்க உருவாக்குனது புட்டிங் தான் மானங்கட்ட பாயில. நீ புட்டிங்க பத்தியோ இல்ல உங்க அம்மாவை பத்தியோ கவலைப்படவே வேண்டாம். பேசாம போய் ஸ்டார் ஹேட்ஸை மட்டும் போக்கஸ் பண்ணு, எங்களை ஃபாலோ பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு போனை வச்சிருவான். பெஜி இப்ப ஸ்டார் ஹேட்ஸை கோர்த்துள்ள அவங்கள காப்பாத்திருக்கான். என்னன்னா அந்த பெரஸ்பர முட்டா பையன் என்ன பண்ணுவான், இவ்வளவு நேரம் ஸ்டார் ஹேட்ஸை விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவன் இப்ப என்ன நினைச்சிட்டான், அப்ப கண்டிப்பா பிக் மாமா அவன் கொல்லத்தான் போறான். அவன் கேக்கல என்னத்தையோ கலந்துட்டான். அது 100% ஷோரு. அவனை எப்படியாச்சும் தடுத்தாகணும். புட்டிங்கையும் அவன் ஆல்ரெடி கொண்டு இருக்கணும். ஏன்னா அவன் எங்க இருக்கா என்னன்னு கேட்டா அவன் எதுவுமே சொல்லல. அதனால அவனை விடாதீங்க அப்படி இப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஏ அண்ணா, அப்ப பிக் மாமா என்ன பண்றதுன்னு கேட்டா, அது எப்படியும் கக்காவ் ஐலாண்டுக்கு போறதுக்குள்ள கவுந்துரும். ஏன்னா அங்க ஸ்டார் ஹேட்ஸை வளைச்சு அடிச்சிட்டு இருக்கிறது சாதாரண ஆள் இல்ல. கட்டா கூறிடா காவாலின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். இப்ப இந்த பெரஸ்பரம் என்ன பிளான் பண்ணிட்டான்னா, மோதியை நம்ம லூஃபியை ஃபாலோ பண்ண விட்டுட்டு இவனும் அந்த பவர் வைஸ்னு ஒருத்தர் இருக்கானே அவனும் ஒன்னா சேர்ந்து பெஜியையும் பிக் மாமையும் ஃபாலோ பண்ண போறாங்க. சோ ஒருத்தரையுமே விடக்கூடாது, புடிச்சு நசுக்கி புள்ளிஞ்சிடணும். அவங்களுக்கு பயம்னா என்னன்னு காட்டணும். அப்படி இப்படின்னு வாய் பேசுவான். ஸ்மூதியும் அவ்வளவுதானே, இத நானே பாத்துக்கிறேன்பா. அவ கூட தான் சிட்ரோனும் சினமோனும் இருக்காங்களே. இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் நம்ம 1000 சனி கப்பலை ஃபாலோ பண்ணி போறாங்க. நல்ல வேலை அந்த பெரஸ்பரோ வரல, ஏன்னா அவன் வந்தானா கண்டிப்பா பஞ்சாயத்து தான். சோ இப்படி ஸ்பிளிட் ஆகி கிளம்பிட்டாங்க. இப்போ ஸ்மூத்தி எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டுருவான். அதாவது ஸ்டார் ஹேட்டோட கப்பல் வந்து கக்காவா ஐலாண்டுக்கு போய் சேரக்குள்ள அதுக்குள்ள அந்த கப்பலை சுட்டே மூழ்கடிக்கணும். அதே நேரம் இங்க நமி மத்தவங்க எல்லாத்துக்கும் எனிமீஸ்க்கு இவங்க கக்காவா ஐலாண்ட்ல தான் மீட் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமா, இது பெரிய சிதம்பர ரகசியம். இதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இவங்க ஷாக் ஆகுறாங்க. சரி என்னமோ ஒன்று ஃபைனல் ரிசல்ட்டா இவங்களுக்கு தெரிய வர்றது, எனிமீஸ் எல்லாம் இவங்கள பக்காவா ரவுண்டு கட்டிட்டாங்க. மத்த பைரட்ஸ்னா இந்த அளவுக்கு சீன் இருக்காது, ஆனா இவங்க டஃப்பான ஆளுங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் பெரிய ஆளுகளா வச்சு மொத்தமா ரவுண்டு கட்டிட்டாங்க. இப்ப இவங்களோட லாஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் சேலஞ்ச் அந்த கக்காவா ஐலாண்டு தான். அதை மட்டும் தாண்டிட்டாங்கன்னா போதும், இவங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே ஓவர். சஞ்சய் சொல்லிடுவான், எப்பாடு பட்டாச்சு லூஃபியை நம்ம அங்க இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தோம்னு. ஏன்னா கண்டிப்பா நம்மளால அவங்க கூட டைரக்டாலாம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவனே சொல்லுவான். மத்தவங்க சொன்னா பரவாயில்ல, பட் சஞ்சய் அப்படி சொல்லும் போது எல்லாத்துக்குமே பயமா தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணி இங்க லூஃபியை காட்டுறாங்க. அவன் வயித்துல கட்டகுரி அந்த ட்ரைடனை வச்சு ஒரே போட்டான்ல, அவ்வளவுதான் சீன் தாங்க முடியல. பாத்தியில என்கிட்ட மோதினா இதான் நிலைமை, நீ சாக போற அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். ஆனா ஒளிஞ்சிருக்காலே பிளாம்பே அவ பண்ண அட்டுலியம் தான் இது. ஏன்னா அந்த லூசு தான் ஊசி ஒன்னு அடிச்சு நம்ம பயலோட பாடியை பேரலைஸ் பண்ணி இப்ப இந்த நிலைமையை தள்ளி விட்டா. இதுல சிரிப்பு வேற, அங்க கட்டபுரியாலேயே நம்ப முடியல. ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் அடியில எஸ்கேப் ஆயிட்டு இருந்தா, இல்லாட்டி அவன் அடியை எப்படியாச்சும் பிளாக் பண்ணிடுவான். இப்ப எப்படி திடீர்னு இப்படி அடி வாங்கினான்னு அவனுக்கே டவுட். அதுக்கப்புறம் ஓங்கி ஒரு அடி லூஃபி அப்படியே திருச்சிருவான். இத கட்டபுரியாலேயே ஏத்துக்க முடியல. அப்படியே ஒரே குழப்பத்திலே நின்றுட்டு இருக்கான். இங்க அந்த பிளாம்பே என்னோட பிளான் பக்காவா வேலை செஞ்சிருச்சு, நான் கட்டகுரிக்கு தெரியாம மறைஞ்சிருந்து பக்காவா அவனை அட்டாக் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல. அவளுக்கு என்னன்னா இப்ப இவ போன உடனே
உடனே இவளத்தான் அவன் பெஸ்ட் சிஸ்டர்னு சொல்லுவான்னு அவ்வளவு ஆர்வம். இதுல வேற கிங் ஆஃப் த லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆமா. மேட்ரு தெரிஞ்சதுன்னா செப்பல்ஸ்லயே அடிப்பான். என்ன அட்டூழியம் பண்ணுது பாருங்க. கட்டக்குடி லூஃபிய கத்திக்கிட்டே அடிப்பான். இவ்வளவு நேரம் சீரியஸா சண்டை போட்டவன் இப்ப மட்டும் எதுக்கு கேர்லஸ் ஆன? என்னாச்சு உனக்கு தான் நான் அட்டாக் பண்ண வரேன்னு தெரியுமில்ல, அப்புறம் ஏன் தப்பிச்சு வரலன்னு கேட்டுக்கிட்டே தான் அட்டாக் பண்ணுவான். அதுக்கப்புறம் கேப் விடாம லூஃபிக்கு கண்ணா பின்னா அட்டி விழுகிறதுல பயலுக்கு பல்லெல்லாம் திருச்சிரும்னு வைங்க. இதுக்குடா என் அட்டாக்ல இருந்து எஸ்கேப் ஆகல, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் அடிப்பான். அப்பவுமே லூஃபி சொல்லவே மாட்டான். கடைசியில குமுறு எடுத்துட்டான்னு வைங்க. இப்ப வாங்கின அடியில பைய கண்ணை கூட திறக்க முடியாம பேன்னு கிடப்பான்னு வைங்க. இதுக்கப்புறம் லூஃபி எந்திரிச்சு வெறியாயி சண்டை போட்டு கேட்டகுரிய தோக்கடிச்சு எந்திரிச்சு வரானா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட தான் பார்க்கணும். டாடா.